வணக்கம். நிஃப்டி 50 24,000 டச் ஆயிடுச்சா? ஆமாங்க. இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஒன் டேலே வந்து நிஃப்டி 50 24,000 கிட்ட வந்துருச்சு. ஸோ மார்க்கெட் அப்ப என்ன ஆயிருக்கு அப்படின்னா பூம் ஆயிருக்கு. ஏன் மார்க்கெட் மேல வந்திருக்கு அப்படின்னா யூஎஸ் அண்ட் ஈரானுக்கு நடுவில் நடக்கிற அந்த அக்ரிமெண்ட் வந்து ஒரு டீலிங்க்கு க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ க்ளோஸ் பண்ணனால என்னாச்சு அப்படின்னா ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மோஸ் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மோஸ் ஓப்பன் பண்ணா க்ரூட் ஆயில் பிரைசஸ் கம்மியாயிருக்கு. க்ரூட் ஆயில் பிரைசஸ் கம்மியாயிருச்சுன்னா நம்ம இந்தியன் எக்கானமி வந்து நல்லா பூம் ஆகுது. ஏன் அப்படின்னா க்ரூட் ஆயில் பிரைசஸ் கம்மியாச்சு அப்படின்னா நம்மளோட பெட்ரோல் டீசல் பிரைசஸ் கம்மியாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. பட் கவர்மெண்ட் என்ன பண்ண போறாங்க நம்மளுக்கு தெரியல. அண்ட் அதே மாதிரி இன்ஃப்ளேஷன் ரேட் வந்து அதிகமா இருக்காது. அண்ட் இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து ஆல்ரெடி இருக்கிறது வந்து கம்மி பண்றாங்களா என்னத்தால, பட் அதுக்கு மேல இன்க்ரீஸ் பண்ண மாட்டாங்க. அப்போ இப்போ நம்ம எதுல இன்வெஸ்ட் பண்றதுக்கு சரியான நேரம் அப்படின்னா ஒன்னு நீங்க வந்து ஷேர்ஸ் அனலைஸ் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணுங்க. இல்ல அப்படின்னா மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல எஸ்ஐபி வந்து பெஸ்ட். நான் எப்பவுமே சொன்ன மாதிரி எஸ்ஐபி வந்து என்னைக்கெல்லாம் மார்க்கெட் சைட்வேல இருக்கோ அப்பெல்லாம் எஸ்ஐபி இன்வெஸ்ட் பண்ற லம்சம் விட எஸ்ஐபி வந்து ஒரு பெஸ்ட் சாய்ஸ். நீங்க வாங்குற சேலரியில 30% இன்வெஸ்ட்மெண்ட்க்கு நீங்க சேவ் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் 50,000 earn பண்றீங்க அப்படின்னா அதுல 30% அப்படின்றது 15,000. ஸோ மாசம் மாசம் நீங்க ஒரு 15,000 ஒரு எஸ்ஐபியா போடுறீங்க அப்படின்னா ஃபார் 10 இயர்ஸ் லாங் பீரியட் என்னைக்குமே விடும்போது தான் அதுக்கான காம்பவுண்ட் எஃபெக்ட் வந்து க்ரோ ஆகும். ஸோ காம்பவுண்ட் எஃபெக்ட்ல நம்மளுக்கு கிடைக்கும். அப்போ 15,000 ஃபார் 10 இயர்ஸ் அண்ட் 12% CAGR அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா இன்வெஸ்ட் பண்ண அமௌண்ட் வந்து 18 lakhs. எஸ்டிமேட்டட் ரிட்டர்ன்ஸ் உங்களுக்கு கிடைக்கக்கூடியது வந்து 15,60,000 கிட்ட கிடைக்கும். இது அப்ராக்சிமேட். அண்ட் ஓவராலா உங்களுக்கு கிடைக்கிறது வந்து 33,60,000 கிட்ட உங்களுக்கு ஆஃப்டர் 10 இயர்ஸ் வரும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் சேவ் பண்ணா தான் உங்களுக்கு லாங் டேர்மில் என்னென்ன கோல்ஸ் இருக்கோ அதை நீங்கள் அச்சீவ் பண்ண முடியும். ஸோ எஸ்ஐபியில் இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, உங்களோட 30% இன்வெஸ்ட்மெண்ட்டில் இருக்கணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் வந்து எஸ்ஐபி அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு நாங்கள் வந்து கைட் பண்ணுறோம். தேங்க்யூ.